அனைவருக்கும் வணக்கம். சுதந்திர போராட்ட களங்களில் தண்டி யாத்திரை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. காந்தியடிகள் 1930 மார்ச் மாதம் 12ஆம் நாள் 78 பேர்களுடன் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தனது புகழ்பெற்ற தண்டி யாத்திரையை தொடங்கினார். காந்தியடிகள் தனது 61வது வயதில் 24 நாட்களில் 241 மைல் தொலைவு யாத்திரையாக நடந்து சென்று 1930 ஏப்ரல் 5ஆம் நாள் மாலை தண்டி கடற்கரையை அடைகிறார். அடுத்த நாள் காலை ஒரு கைப்பிடி உப்பை கையில் எடுத்து உப்பு சட்டத்தை மீறினார். அந்த நிலை அனைத்து மாகாணங்களில் பரவுகிறது. கேரளா, ஆந்திரா மற்றும் வங்காளத்திலும் உப்பு சத்தியாகிரக யாத்திரை நடந்தது. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் கான் அப்துல் கஃபார் கான் என்பவர் இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்றார். செஞ்சட்டைகள் என்றழைக்கப்பட்ட குடை கிட்மட்கர் இயக்கத்தை அவர் நடத்தினார். அடுத்தது மக்கள் இயக்கமாக அது மடைமாற்றம் செய்யப்படுகிறது. காந்தியடிகள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார். எரவாடா சிறையில் அடைக்கப்படுகிறார். ஜவஹர்லால் நேரு, கான் அப்துல் கஃபார் கான் மற்றும் இதர தலைவர்கள் விரைவாக கைதாகிறார்கள். அந்நிய துணிகள் புறக்கணிப்பு, மதுக்கடைகள் முன் ஆர்ப்பாட்டங்கள், வரிகோடா இயக்கம், வனச்சட்டங்களை பின்பற்ற மறுப்பது ஆகியன உள்ளிட்ட பல ஆர்ப்பாட்ட வடிவங்கள் பின்பற்றப்பட்டன. அனைத்து பிரிவு மக்களும் நாடு தழுவிய போராட்டத்தில் பங்கேற்கிறார்கள். இந்தியா சந்தித்த மக்கள் இயக்கத்திலேயே இதுதான் மிகப்பெரிய ஒரு இயக்கமாக மாறுகிறது. தமிழ்நாட்டில் இந்த உப்பு சத்தியாகிரகம் எப்படி பார்க்கப்பட்டது? காந்தியடிகள் முன்வைத்த கோரிக்கைகளை வைஸ்ராய் ஏற்றுக்கொள்ளாததை தொடர்ந்து அவர் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குகிறார். தமிழ்நாட்டில் ராஜாஜியின் குழு 1930 ஏப்ரல் 13ஆம் தேதி திருச்சியிலிருந்து தொடங்கி ஏப்ரல் 28 தஞ்சாவூர் மாவட்டத்தின் வேதாரண்யத்தை சென்றடைகிறது. இவ்வணிவகுப்புக்கென்ற கத்தி என்று இரத்தமன்று யுத்தமன்று வருகுது என்ற பாடல், சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்ற சிறப்பு பாடலை நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் பாடுகிறார். இந்த பாடல் அங்கே உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டிருக்கின்ற அத்தனை சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி ஊட்டுவதாக அமைந்திருக்கிறது. அதுக்கப்புறம் போராட்டங்கள் பரவலாக பார்க்கப்படுகிறது. ராஜாஜி தலைமையில் 12 தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி வேதாரண்யத்தில் உப்பை அள்ளுகிறார்கள். TSS ராஜன், ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்னம், C. சாமிநாதர், K. சந்தானம் ஆகியோர் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற ஏனைய முக்கிய தலைவர்களாவர். T. பிரகாசம், K. நாகேஸ்வர ராவ் ஆகியோர் சென்னை உதயவனத்தில் ஒரு முகாமை அமைத்தமையால் கைது செய்யப்பட்டார். இந்த நிகழ்வு சென்னையில் கடையடைப்பிற்கு வழிவகுளியது. இதன் விளைவாக 1930 ஏப்ரல் 27 திருவல்லிக்கேணியில் காவல்துறையுடன் நடைபெற்ற மோதலில் 3 நபர்கள் உயிரிழக்கிறார்கள். 1932 ஜனவரி 26 பரவலாக ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையில் உச்சியில் தேசிய கொடியை அவர் ஏற்றுகிறார். உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி ஆவார். நன்றி, வணக்கம்.